சில மாதங்களுக்கு முன்பு அதிபர் டிரம்ப் இந்தியா மீது கடுமையான கோபத்தில் இருந்தார். இந்தியா மற்ற நாடுகளிடம் இருந்து, குறிப்பாக ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குகிறது, இது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறி இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதித்தார். இந்தியர்கள் நாம் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்றால் அமெரிக்காவில் அதன் விலை 150 ரூபாயாக உயரும். இதனால் யாரும் இந்திய பொருட்களை யாரும் வாங்க மாட்டார்கள் என இந்திய வியாபாரிகள் கவலையில் ஆழ்ந்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பனிப்போர் நடப்பது போன்ற சூழல் நிலவியது. ஆனால் இந்தியாவின் பலம் என்ன தெரியுமா? நம்மிடம் இருக்கும் அபாரமான திறமையும் தொழில்நுட்ப அறிவும் தான். ட்ரம்ப் ஒரு பக்கம் வரியை உயர்த்தினாலும் இந்தியாவை யாராலும் ஒதுக்கி தள்ள முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். ட்ரம்ப் அவர்களின் சொந்த நிறுவனமான ட்ரம்ப் மீடியா இந்தியாவோடு வந்து கைகோர்த்துள்ளது. தெலுங்கானாவில் நடக்கும் ஃபியூச்சர் சிட்டி திட்டத்தை பார்த்து உயர்ந்த ட்ரம்பின் குழு அடுத்த 10 ஆண்டுகளில் அங்கு 1 லட்சம் கோடி முதலீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளது. இது சாதாரண முதலீடு அல்ல, சாதாரண முதலீட்டாளரும் அல்ல. ஒரு தனிப்பட்ட நிறுவனம் இந்தியாவில் செய்யும் மிகப்பெரிய முதலீடுகளில் இதுவும் ஒன்று. அங்கு அதிநவீன மீடியா ஸ்டுடியோக்கள், மென்பொருள் நிறுவனங்கள் மற்றும் சொகுசு குடியிருப்புகள் உருவாக போகின்றன. ஃபியூச்சர் சிட்டி ஃபர்ஸ்ட் ஒன் 765 சதுர கிலோமீட்டர் உருவாகுகிறது. செகண்ட் ஒன் இதில் அதிவேக சாலைகள், மெட்ரோ ரயில் மற்றும் மாசு இல்லாத பசுமை சூழல். தேர்ட் ஒன் 7000க்கும் மேற்பட்டோருக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக உள்ளது. இந்த ஃபியூச்சர் சிட்டி உலகின் மிகச்சிறந்த நகரங்களில் ஒன்றாக இருக்கும். ட்ரம்பின் பிரதிநிதி எரிக் ஸ்லைடர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். உலகமே இன்று இந்தியாவை நோக்கி திரும்புகிறது. இந்தியாவின் தொழில்நுட்ப அறிவை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு பக்கம் வர்த்தக போர் நடந்தாலும் இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு உலகமே வியந்து இங்கே முதலீடு செய்ய துடிக்கிறது. இது இந்தியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி.